நியூடெல்லியில் நடைபெறும் PRCI டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கவர்னன்ஸ் சிம்போசியம் 2026க்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அன்புடன் அழைக்கிறார். அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கள் அதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொடுத்த பதவிகளை துணை பொதுச்செயலாளர் அமைச்சர் இந்த பதவியெல்லாம் நாங்க எங்களுக்கு வேண்டாம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு நாங்கள் உறுப்பினராக இருக்கிறோம். கட்சிக்காக புரைத்தவர் எம்ஜிஆருடைய காலத்திலே கட்சிக்காக உழைத்தவர்கள், அதிமுக ஆட்சி வருவதற்கு உழைத்தவர்கள் தலைவர் காலத்துல புரைத்தவர் அம்மாவுடைய காலத்துல, அதே போல எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கும் ஒரு பொதுச்செயலாளர் ஆவதற்கு உழைத்தவர்கள், குறிப்பாக அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள். உங்களுக்கு இந்த எத்தனை வழக்குகள் அவர் பார்த்தார்கள். அதே போல முழுமையாக அன்னைக்கு பொதுச்செயலாளர் ஆவதற்கு எல்லா மாவட்டத்திலிருந்தும் பொதுக்குழு. ஆகவே இன்னைக்கு நான் பேசும்போது சரி, அண்ணன் சி வி சண்முகம் பேசும்போது, மொத்த பேசும்போது எல்லாருமே ஒரு பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அன்னைக்கு அவர் சொன்னபடி நாங்கெல்லாம் திரும்பி 2 வாரம் தான் வந்தோம். இதுக்கு முன்னால் ஜார்ஜை அணி பிரிந்த போதும் எப்படி நடந்துட்டாங்களோ, ஓபிஎஸ் பிரிந்த போதும் எப்படி நடந்தாங்க, அதே அடிப்படையில நாங்க எல்லாத்துக்குமே அந்த எல்லா பழைய பதவிகள் அப்படியே தொடர்ந்து சொல்லி இதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் பேர்ல சேர்ந்தோம். அவர் இதுவரையில் அது பண்ணல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் நாங்க பொதுக்குழு கூட்டி தோல்வியை பற்றி ஆராய்ச்சி சொல்லியிருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் நாங்க ஒரு கமிட்டி போடணும்னு சொல்லியிருக்கோம். இப்படி பல கோரிக்கையெல்லாம் வச்சிருந்தோம். தோல்வியை பற்றி ஆராய்ந்து அதெல்லாம் எதுவுமே இதுவரை செய்யல. அதே போல இப்ப பாத்தீங்கன்னா பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை இன்றைக்கு எல்லாத்தையும் 200க்கு மேற்பட்டவர்களை இன்னைக்கு மீண்டும் தொடர்ந்து டெய்லி நீக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக கட்சி பலப்படுத்த வேண்டும். பிரிந்து போனவர்கள் இந்த கட்சியில் நிறைய பேர் நீக்கிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு தெரியும், முன்னாடி சொன்னோம். நம்முடைய மாண்புமிகு சின்னம்மா சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்தணும், இன்னும் பிரிஞ்சு போனவங்க எல்லாத்தையும் சேர்த்தணும் சொல்லி நானும் சொன்னோம். இதெல்லாம் சேர்த்து கட்சியை பலப்படுத்தணும். இதெல்லாம் நடைபெறல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க எப்பவே போறோம்னு பண்ணோம். எங்களுக்கு திரும்ப அந்த அறிவிப்புல எனக்கு துணை பொதுச் செயலாளர்னு சொல்லி போட்டு அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கே நாங்க எல்லாருமே எங்களுக்கு எப்ப அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றி பழையபடி அந்த பொறுப்புகள்லாம் வழங்கி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தாரோ அப்பதான் எங்களுக்கு மற்ற பொறுப்புகள் கொடுத்த பழைய பொறுப்புகள் எல்லாம் அறிவிச்சா நாங்க ஏற்றுக்கணும் சொல்லி தெளிவா சொல்லியிருந்தோம். அது தொடருது. ஏன்னா இதுக்கு நாங்க பதில் கேட்டீங்க, என்னால பதில சொல்ல முடியல, கூட்டத்தை சொல்ல முடியல. அதுக்கு தான் இங்கே கேட்டீங்க, சொன்னோம், பதில் சொன்னோம். நவம்பர்ல பொதுக்குழு கூட்டுற மாதிரி சூழல் இருக்கும் சார். நம்ம இப்ப ஆகஸ்ட்ல கூட்டப்படுற ஒரு தகவல் வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? பொதுச் செயலாளர் கேட்கணும். நான் இப்ப பொதுக்குழு உறுப்பினர்களே இன்னைக்கு கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்டவர்கள் நீக்கிருக்காங்க. பொதுக்குழு என்பது தலைவர் காலத்தில் மாதிரி தோல்வி பற்றி ஆராயறதுக்கு அவருக்கு எல்லாத்துக்கும் கருத்து கேட்கணும். கருத்து ஒரே கருத்து இப்படிதான் சொல்லி அந்த கருத்தை நீங்க இப்படிதான் உள்ள மீட்டிங்ல பேசணும் வற்புறுத்தி அந்த கருத்தை திரும்பி பேசுறது பிரயோஜனம் இல்லை. கட்சி யாரும் இன்னைக்கு கட்சி இன்னைக்கு 3வது இடத்துல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாவேக ஆளுங்கட்சியா இருக்காங்க. அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக எதிர்கட்சியா இருக்காங்க. நீங்க அதிமுக 3வது இடத்துல. இது எல்லாம் நாங்க ஃபர்ஸ்ட் பிரிந்து தாவேக எதுக்கு ஆதரவு கொடுத்தோம். திமுக கூட போகணும்னு சொல்லி முடிவு பண்ணங்க. திமுக நமக்கு எதிரி கட்சி, தலைவர் எதிர்கட்சி ஆரம்பிச்சாங்க, அம்மா கட்சி வளர்த்தாங்க. இதனாலதான் நாங்க தாவேக ஆதரவு. இன்னைக்கு நாங்க அதிமுக தான் உறுப்பினராக இருக்கோம். உறுப்பினராக இருந்து நாங்களாம் செயல்படுவோம். ஆகவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இந்த நிறைய தொடர்ந்து 2-3 நாளா இந்த டிவியில எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பதவி போட்டு அவரு ஓடநிலைக்கு தேர்தல் அறிவித்தது பற்றி பூரா இன்னைக்கும் போட்டிருக்காங்க. எங்களை பொறுத்தளவுக்கு தெளிவா அந்த கடிதத்தில் கொடுத்துருக்கிறோம். அந்த கடிதத்தில் கொடுத்துட்டு நாங்க உறுப்பினராக இருந்து எங்க வேலையை பார்க்கிறோம், எம்எல்ஏ வேலையை பார்க்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாவட்டத்துல இன்னைக்கு எம்எல்ஏ ஆபீஸ் திறந்து வச்சு மக்களுக்காக ரவி ஜெயிச்சிருக்கார், எம்எல்ஏ சிறப்பா பணியாற்றிருக்காரு. இன்னைக்கு இந்த மாவட்டத்துல பாத்தீங்கன்னா சிறப்பாக இந்த கட்சியை இங்க வளர்த்ததாருன்னா அண்ணன் நத்த வச்சுருவாரு. இந்த மாவட்டத்துல இத்தனை திட்டங்கள் வந்ததுன்னா அண்ணன் நத்த வச்சுருவாருனாலதான் இத்தனை திட்டங்கள் வந்தது. இப்படி பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண தொண்டனா இருந்து இவ்வளவு தூரம் இந்த மாவட்டத்தை பெரிய அளவுல வளர்த்து திட்டங்கள் கொடுத்து கட்சியை வளர்த்து இருக்கக்கூடிய அவருக்கு என்ன நிலைன்னு பாத்தீங்கல்ல, அவரு இன்னைக்கு உறுப்பினராக தான் இருக்காரு. எல்லாம் செய்யறாங்க. ஆகவே இன்னைக்கு எல்லாத்தையும் அனுசரிச்சு கூட வைக்காம எப்படி இந்த கட்சி நாளைக்கு ஜெயிக்கும், எப்படி கட்சியை பலப்படுத்த முடியும்,
நாங்க எப்படி தேர்தல் சந்திக்கிறது? இந்த நோக்கத்தில் தான் எல்லா தொண்டர்களுடைய மனநிலை எங்க மனநிலை. நன்றி. அதிமுகவில் வழங்கப்பட்ட புதிய பொறுப்புகளை ஏற்கப் போவதில்லை என முன்னாள் அமைச்சர்கள் கூட்டாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், CV சண்முகம் மற்றும் அன்பழகன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சசிகலா, TTV தினகரனை கட்சியில் சேர்க்க வேண்டும் எனவும் SP வேலுமணி தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. நாளுக்கு நாள் அதிமுக தேய்ந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்திருக்கிறார். நியூடெல்லியில் நடைபெறும் PRCI டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கவர்னன்ஸ் சிம்போசியம் 2026க்கு ரொட்டேரியன் டாக்டர் K. சீனிவாசன் அன்புடன் அழைக்கிறார்.